السلام عليكم ورحمة الله وبركاته. العشرة المبشرون بالجنة. சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களில் மூன்றாமவர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் மக்காவில் தாயிஃப் பிரதேசத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிற்கு 5 வருடங்களின் பின் பிறந்தவர். ஒரு வசதியான குடும்பத்தில் வாழ்ந்து வந்தவர். இவருடைய தந்தை ஒரு பெரும் வியாபாரியாக இருந்தார். அவருடைய வியாபார கூட்டம் மக்காவிலிருந்து ஷாம் நாட்டிற்கு அடிக்கடி போய் வரக்கூடியதாக இருந்தது. தந்தையுடைய மரணத்தின் பின் அனைத்து சொத்துக்களும் இவருக்கு வந்ததனால் இவரும் பிற்காலத்தில் வசதி வாய்ந்த சஹாபாக்கள் என்ற பட்டியலில் உள்ளடக்கப்பட்டார். இவருக்கு துன்னூரைன் என்ற ஒரு பெயர் இருந்தது, அதாவது 2 ஒளியுடையவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 பெண் குழந்தைகளையும் திருமணம் செய்து கொண்டதால் இந்த பெயர் வந்தது. வசாஹிபுல் ஹிஜ்ரத்தைன், 2 ஹிஜ்ரத்களிலும் இவர்கள் கலந்து கொண்டார்கள். அதாவது ஹபஷாவிற்கும் மதீனாவிற்கும் சென்ற ஹிஜ்ரத்துகளில் குர்ஆனை பாடமாக்கிய ஒரு ஹாஃபிதாகவும் காணப்பட்டார். இவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். ஒருமுறை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களிடம் வந்து, உஸ்மானே, நீங்கள் விவேகம் உள்ளவராக இருக்கிறீர்கள், நல்லது கெட்டது உங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கிறது, இந்த சிலைகள் எந்த ஒன்றுமே சுயமாக செய்ய முடியாதிருக்கிறது என்று இஸ்லாத்துக்கு அழைத்த பொழுது இவர் இஸ்லாத்துக்கு வந்தார். இஸ்லாத்துக்கு வந்த பின் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடன் மிகவும் அன்பாக இருந்தார். இவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மிகவும் அன்பாக காணப்பட்டார். தன்னுடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஆரம்பத்தில் திருமணம் செய்து கொடுத்தார்கள் நபி அவர்களுடன். அந்த உறவும் இவருக்கு இருந்தது. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணத்தின் பின் மிகவும் கவலையாக இருந்தார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை பார்த்து கேட்டார், ஏன் இந்த அளவு கவலையாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், உங்களுடன் இருந்த அந்த உறவு என்னுடைய மனைவியின் மரணத்தின் பின் போய்விட்டது என்று நான் கவலைப்படுகிறேன் என்று இவருடைய கவலையை அவதானித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2வது மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் திருமணம் செய்து கொடுத்துவிட்டு சொன்னார்கள், லவ் கானத் லனா ஸலாஸத்துன் லஸவஜ்னாகு உஸ்மானே, எனக்கு 3வது ஒரு மகள் இருந்தால் அவர்களையும் உங்களுக்கு தான் திருமணம் செய்து தருவேன் என்று கூறினார்கள். இந்த அளவுக்கு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. ஒரு வசதியான சஹாபியாக இருந்தாலும் தன்னுடைய அந்த அத்துணை வசதிகளையும் அவர்கள் அல்லாஹுடைய தீனுக்காகவே அர்ப்பணித்தார்கள், செலவழித்தார்கள். எல்லோருக்கும் தெரியும், தபூக்குடைய யுத்தம் மிகவும் கஷ்டமான நிலைமை, முஸ்லிம்களுக்கு கஷ்டமான காலம், மக்கள் பட்டினியில் இருந்த காலம். அந்த காலத்தில் திடீரென போருக்குரிய அறிவிப்புகள் வந்த நேரத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சொத்திலிருந்து 900 ஒட்டகங்களையும் 50 குதிரைகளையும் 1000 பொற்காசுகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் கொண்டு போய் நிறுத்தினார்கள். யா ரசூலல்லாஹ், இது போருக்காக வேண்டி இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. இவருடைய அந்த கஷ்டமான நேரத்திலும் இவர் செய்த இந்த தர்மம் இருக்கிறதே, இது ஒரு லேசான ஒரு தர்மம் அல்ல. இதனை கண்ட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, மா ضر உஸ்மான் மா ஃபஅல பஅத اليوم, இன்றைய நாளுக்கு பின்னால் உஸ்மான் என்ன பாவம் செய்தாலும் அது அவருக்கு எந்த தீங்கையும் இழைக்காது, அத்துணையும் மன்னிக்கப்படுவிடும் என்று. இதேபோல்தான் பித்ரு ரூமா என்ற ஒரு கிணறு இருந்தது மதீனாவில். ஒரு யகூதி தன்வசம் வைத்து கொண்டிருந்தான். ஏனைய அனைத்து தண்ணீரை விடையும் அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் மதுரமாக இருந்தது. எவ்வளவு முயன்றும் அதனை எடுக்க முடியாமல் இருந்தது. இதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 20,000 பொற்காசுகளை கொடுத்து அதனை எடுத்து முஸ்லிம்களுக்காக வேண்டி கொடுத்தார். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலும் ஒரு பஞ்சம் ஏற்பட்ட நேரத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அவர்களுடைய வியாபார கூட்டம் 1000 ஒட்டகங்கள் தானியங்களை சுமந்து வந்த நேரத்தில் எத்தனையோ வியாபாரிகள் வந்து விலை பேசினார்கள். உஸ்மானே, உங்களுக்கு இவ்வளவு இலாபம் வைத்து எங்களுக்கு விற்று கொள்ளுங்கள் அன்பானவர்களே. அத்துணை வியாபாரிகளுடைய விலையையும் கேட்டுவிட்டு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 1000 ஒட்டகங்களையும் அல்லாஹ்வின் பாதையில் இலவசமாக தர்மம் செய்தார். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தாலும் அல்லாஹுக்கு முன்னிலையில் மிகவும் பயந்து வாழ்ந்த ஒரு மனிதராக இருந்தார். எப்பொழுதுமே அதிகமாக அல்லாஹுவை பயப்படக்கூடியவர். கபிரிஸ்தானத்துக்கு போனால் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அழுவார்கள். ஹத்தா யபுல்ல லிஹ்யதா, தன்னுடைய தாடி நனையும் வரைக்கும் அழுவார்கள். கேட்கப்பட்டது, ஏன் இந்த அளவு அழுகிறீர்கள்? சொன்னார்கள், கபர் என்பது ஒரு மனிதனுடைய மறுமையின் முதலாவது இடம். அது நன்றாக இருந்தால் அவனுக்கு நிரந்தரமான வாழ்க்கையில் இன்பம், அது மோசமான இருந்தால் அவனுடைய வாழ்க்கை கைசேதம் என்று சொல்லிவிட்டு, என்னுடைய முதலாவது இந்த கபருடைய வாழ்க்கை என்னவாக இருக்குமோ என்று நினைத்து நான் அழுகிறேன் என்று கூறுவார்கள். அதிகமாக வெட்க சுபாவம் உள்ளவர். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஓய்வெடுக்கும் நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் வந்து சென்றார், ஹஜ்ரத் உமர் வந்து சென்றார் ரலியல்லாஹு அன்ஹுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலமை போன்றிருந்தார்கள். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த பொழுது தன்னுடைய ஆடையை சரி செய்து கொண்டார்கள். கேட்கப்பட்டது, ஏன் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் இப்படி என்று சொன்னார்கள். அல அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா, மலக்குமார்களே வெட்கப்படக்கூடிய ஒரு மனிதனார் உஸ்மானுக்கு நான் வெட்கப்படக்கூடாதா என்று சொன்னார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மா தகன்னைது வலா தமன்னைது, நான் இஸ்லாத்துக்கு வந்ததன் பின்னால் எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேனோ அதற்கு பின்னால் நான் கவிதை பாடியதே கிடையாது, உலகத்தில் எந்த ஒரு பொருளையும் ஆதரவு வைத்ததே கிடையாது. வல மசஸ்து தக்கரி பியமீனி, என்னுடைய வலது கையால் என்னுடைய மறைவிடத்தை தொட்டதே கிடையாது என்று தன்னுடைய பேணுதலான வாழ்க்கையை வெளிப்படுத்தினார்கள். இவருக்கு குர்ஆனுடன் அதிகமான தொடர்பு இருந்தது. இவருடைய ஆட்சி காலத்தில் குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டது. கஅபத்துல்லாஹ்வுக்கு முன்னிலையில் 30 ஜுஸ்வையும் ஓதி முடிப்பார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, லவ் பஹுரத் குலூபுக்கும் மா ஷபிஅத் மின் கலாமி ரப்பிக்கும், இவருடைய உள்ளம் தூய்மையாக இருக்குமோ அவருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொண்டு ஒரு நாளும் போதுமாக்கி கொள்ளாது. சொல்லுவார்கள் அதிகமாக, என்னுடைய கண் குர்ஆனை காணாமல் ஒரு நாள் கழிவதை கூட நான் விரும்பவில்லை. இவருடைய வஃபாத்தும் குர்ஆன் ஓதும் வேளையில் தான் வந்தது. இவருடைய கிலாஃபத் ஹிஜ்ரி 23 35. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 6 பேரை நியமித்தார்கள். அதில் ஒருவராக இவர் ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டார். இப்பொழுது எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வெற்றிகள் கொள்ளப்பட்டது, இவருடைய ஆட்சி காலத்திலும் அதிகம் வெற்றிகள் கொள்ளப்பட்டது. ஆப்பிரிக்கா வரைக்கும் இஸ்லாம் விரிவடைந்து சென்றது. முதலாவது கடற்படை இவருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது. அர்மேனியா, குராசான் போன்ற பிரதேசங்கள் வெற்றி கொள்ளப்பட்டது. முஸ்லிம்கள் மிகவும் வசதியாகவும் சந்தோஷமாகவும் அச்சமில்லாமலும் வாழக்கூடிய காலம் இவருடைய காலமாக இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் காலத்தில் இல்லாத உணவுகளை அரபிகள் சாப்பிடக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அந்த அளவு சுகபோகமாக வாழ்ந்தார்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில். என்றாலும் இறுதி கட்டத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு ஒரு ஃபித்னாவும் உண்டு. இஸ்லாமு சாம்ராஜ்யத்துக்கு ஏற்பட்டது. அதாவது யகூதிகள், நசாராக்கள், மஜூசிகள், முனாஃபிகீன்கள் சூழ்ச்சி செய்தார்கள், ஒன்று கூடினார்கள். இஸ்லாத்தை எப்படியாவது கவிழ்க்க வேண்டும் என முயற்சி செய்தார்கள். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு சபா என்ற ஒரு யகூதியை தேர்ந்தெடுத்தான். மிகவும் விவேகம் உள்ளவன். அவனுடைய தலைமையில் தான் இந்த குழு செயற்பட்டு வந்தது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இட்டு கட்டினார்கள், பொய் வதந்திகளை பரப்பினார்கள். என்றாலும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு அத்துணைக்கும் பதிலளித்தார்கள். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷாமுக்கு அழைத்தார்கள். உங்களுக்கு மதீனாவில் பாதுகாப்பு அற்ற நிலைமை உள்ளது, வாருங்கள் ஷாமுக்கு என்று போகவில்லை. படை அனுப்பவா என்று கேட்டார்கள். உங்களுக்கு பாதுகாப்பிற்காக
அதற்கும் அவர்கள் விரும்பவில்லை. இப்படி இவர்களுடைய எதிரிகளுடைய சூழ்ச்சி. ஒரு முறை ஹஜ்ஜுடைய அந்த காலத்துக்கு பின்னால் அனைத்து எதிரிகளும் மதீனாவில் ஒன்று கூடினார்கள். ஹிஜ்ரி 35 ஆனாலும் அவர்களுடைய முயற்சி கைவிடப்பட்டது. அதற்கு அடுத்த ஆண்டு அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவை சுற்றி வளைத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களிடம் சொன்னார்கள், நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம். சஹாபாக்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்படும் என்று பயந்தார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் ஆட்சியை எங்களிடம் தர வேண்டும் என்று. ஆனாலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்ன வார்த்தை, யா உஸ்மான் இன்னல்லாஹ அஸா யல்பஸக கமீஸன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு ஆடையை அணிவிப்பான், அதாவது ஆட்சியை தருவான். ஃபைதா அராதகல் முனாஃபிகூன் ஹலஅஹு, முனாஃபிகூன்கள் அந்த ஆட்சியை உங்களிடமிருந்து கைப்பற்றுவதற்கு நாடினால் ஃபலா தஹ்லஉ ஹத்தா யல்கானி, நீங்கள் என்னை வந்து சந்திக்கும் வரை அந்த ஆட்சியை கொடுக்க வேண்டாம் என்று. அதனால் ஆட்சியில் இருந்தார்கள். ஹிஜ்ரி 35 துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வெள்ளிக்கிழமை நோன்பு பிடித்திருக்கும் நிலையில் மக்ரிபுடைய வேளை இவருடைய வீடு முற்றுகையிடப்பட்டிருந்தது. வீட்டிற்குள் போனவர்கள் இவரை கொலை செய்தார்கள். இவருடைய கடைசி வார்த்தையும் குர்ஆனாக இருந்த சூரத்துல் பக்ராவில் ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹு வஹுவ ஸமீஉல் அலீம் என்ற ஆயத்தை ஓதும் நேரத்தில் இவருடைய கழுத்து வெட்டப்பட்டதன்பானவர்களே, இவர் அந்த நிலைமையில் ஷஹீதாயினார்கள். இவர்களுடைய மரணத்துக்கு பின்னும் இவர்களுடைய மனைவி கேட்ட வார்த்தை, நீங்கள் ஒரு ஹலீஃபாவை கொலை செய்தீர்கள் என்று சொல்லவில்லை, அல்லாஹுடைய குர்ஆனுடன் மிகவும் தொடர்புள்ள ஒரு மனிதனை அநியாயமாக கொண்டு விட்டீர்களே என்று கூறினார்கள். எனவே இப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நல்ல விடயங்களை எடுத்து வாழ்வோமாக. அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை பின்பற்றி வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.